இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் உங்களுக்காக ரெண்டு அற்புதமான செட்டிங்கை நான் காட்ட போறேன். அந்த செட்டிங்கை காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயத்த நான் உங்களுக்கு பதிவு பண்ண நினைக்கிறேன். அது என்னன்னு கேக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்ல. இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஸ்டோரிஸ் எல்லாம் போட்டீங்கன்னா சமீபத்துல ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. அதாவது இந்த ஸ்டோரிஸ் போடுறவங்களுடைய எண்ணிக்கை வேர்ல்டு வைடா எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 500 மில்லியன் ஸ்டோரிஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல பெர் டே பதிவாகுதுங்க. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வீடியோ எல்லாம் பாப்பீங்களா? அப்போ அந்த ரீல்ஸ் வீடியோ பாக்குறது மட்டும் கிட்டத்தட்ட இந்தியால மட்டும் 95% பேர் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாக்குறாங்க. அப்பனா பாத்துக்கோங்களேன், அப்ப எந்த அளவுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேமஸா இருக்குன்னு. இவங்களுக்கு டஃப் கொடுக்கறவங்க வேற யாரும் இல்ல, யூடியூப் ஷார்ட்ஸ் அவங்க தான். ஸோ இந்தியன் மார்க்கெட்ல இந்த ரெண்டு பேரை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், வந்த விஷயத்த நம்ம பதிவு பண்ணிடுவோம். அதாவது இன்ஸ்டாகிராம்ல ரெண்டு அற்புதமான விஷயங்கள், அதை நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம சேனல்ல மெட்டா கம்பெனி ஏஐ பாலிசியை மாத்திட்டாங்க. இதனால வாட்ஸ்அப்ல சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி, லூசியா, போக் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஏஐ சாட்போர்டு வந்து உள்ள போக முடியாது. வாட்ஸ்அப் யூசர்ஸ் அதை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அது கன்ஃபார்ம் பண்ற மாதிரியே மெட்டா கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்ல மெட்டா ஏஐ வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க ஸ்டோரிஸ்ல போட்டோவோ வீடியோவோ நீங்க போட்டீங்கன்னா அதுல ரீஸ்டைல் வித் மெட்டா ஏ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதை பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். ஸோ இந்த அற்புதமான செட்டிங் 23 அக்டோபர் 2025 அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ நீங்க ஒரு வெறித்தனமான இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரிஸ் போடக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா வரக்கூடிய வீடியோவை பாருங்க, அதே மாதிரி உங்க ஸ்டோரிஸ்லயும் பயன்படுத்துங்க. இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணுவோம். டாப் லெஃப்ட்ல பிளஸ் பட்டன். இப்போ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்ல போட்டோ எடுத்திருக்கேன். டாப் ரைட்ல 3 டாட், மியூசிக், அதுக்கப்புறம் பெயிண்ட் பிரஷ். இதாங்க ரீஸ்டைல் வித் மெட்டா ஏஐ. போட்டோவை கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ணலாம். ஆடு, ரிமூவ், சேஞ்ச், ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா நீங்க இந்த ப்ராம்ப்டை பயன்படுத்தலாம். ரிமூவ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் கொடுத்துட்றேன். ஒன்னு எக்ஸாம்பிளா உங்களுக்கு காட்டுறேன். பாக்கி எல்லாத்தையும் நீங்க உள்ள வந்து தெரிஞ்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடுச்சு. செமல டன் கொடுத்துடலாம். டன் கொடுத்துட்டு நீங்க யாருக்கு இதை ஷேர் பண்ணிருக்கீங்களோ கீழே வழக்கம் போல ஷேர் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்ல வீடியோ போட போறேன். வீடியோக்கு டாப் ரைட்ல 3 டாட், மியூசிக், பெயிண்ட் பிரஷ், ரீஸ்டைல் வித் மெட்டா ஏ ஃபார் யூ. இந்த மாதிரி நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதை நான் யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணிட்டு ரீஸ்டைல் வீடியோவை கம்ப்ளீட்லி மாத்த போகுது. இதோட ஸ்டைலையே மாத்த போகுது. அதுக்கு ஒரு சில வினாடிகள் எடுக்கும் நினைக்கிறேன். பாருங்க, கீழே பாருங்க, ரீஸ்டைலிங் வித் மெட்டா ஏ. அந்த பார் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? அனலைஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அதாவது என்னுடைய வீடியோவை ரீஸ்டைல் பண்ண போகுது. அந்த மெட்டா ஏஐ முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். வாவ், பாருங்க, ரீஸ்டைல் யுவர் வீடியோ வித் மெட்டா ஏஐ. எப்படி இருக்கு பாருங்களேன், ரீஸ்டைல் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு சிரிப்பா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா சவுண்ட் மட்டும் தான் கேட்குது, மற்றபடி என்னுடைய உருவத்தை காடும். மெட்டா எப்படி மாத்தி தொலைச்சிருக்கு. எனிவே, ஸ்டோரிஸ்ல இப்படி எல்லாம் பண்ணலாங்க. யூடியூப்ல நீங்க ஒரு நாள் ஃபுல்லா நேரத்தை செலவிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க என்னெல்லாம் பாத்தீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க பிளேலிஸ்ட்ல பாத்துடலாம். நீ என்ன பாத்தீங்களோ மறுபடியும் போய் விசிட் பண்ணி நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அந்த இடத்துல தவறு செய்ய வாய்ப்பு இருக்காது. அதாவது 18+ கண்டென்ட்டை நீங்க சர்ச் பண்ணி பார்க்க மாட்டீங்க. அப்படியே வந்தாலும் நீங்க தட்டி கழிச்சிருவீங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா உங்க மொபைல், உங்க நண்பரோ ஃபேமிலி மெம்பர்ஸோ தவறுதலா உள்ள போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்க மானம் போயிடும். அதனால நீ கொஞ்சம் எச்சரிக்கையாவே நீங்க இருப்பீங்க. அப்படியே 18+ கண்டென்ட் பார்த்தா கூட ஒரு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அதை முறையா கிளியர் பண்ணிடுறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸ்ல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இவ்வளவு நாளா நீங்க என்னெல்லாம் பாத்தீங்களோ அது யாரோட கண்ணுக்கும் தெரியாது. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்ஸ்டாகிராம் அதை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது வாட்ச் ஹிஸ்டரி அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான செட்டிங்கை இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸோட செட்டிங்ஸ்ல ஆட் பண்ணிட்டாங்க. இனி எல்லாம் போச்சு. ஆமாங்க, இனி இந்த 18+ கண்டென்ட் எல்லாம் பார்க்க முடியாது. பார்த்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. அது எங்க இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே பார்த்தாலும் எப்படி கிளியர் பண்ணும் அதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணுவோம். அப்புறம் பாட்டம் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் டாப் ரைட்ல 3 லைன், அதுக்கப்புறம் யுவர் ஆக்டிவிட்டி, ஹவு யூ யூஸ் இன்ஸ்டாகிராம். இதுல வாட்ச் ஹிஸ்டரி சமீபத்தில் ஆட் பண்ணிருக்காங்க. பக்கத்துல ஒரு ஆரோ இருக்கு, அதை நீங்க தட்டுங்க. பாத்தீங்கன்னா இது வரைக்கும் என்னென்ன வீடியோலாம் பார்த்தனோ அது எல்லாமே இங்க டிஸ்பிளே ஆகுங்க. நான் பார்த்தது
சரிங்களா? அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. நியூயஸ்ட் டு ஓல்டஸ்ட் அதை மாத்திக்கலாம். ஓல்டஸ்ட் டு நியூயஸ்டா மாத்திக்கலாம். பழச முதல்ல டிஸ்ப்ளே பண்றது, புதுசா லாஸ்ட்ல டிஸ்ப்ளே பண்றது. ஆல் டேட் இதுலயே இருக்கு. ஒரு வாரம், 1 மந்த், டேட் ரேஞ்சு, அப்புறம் ஆல் ஆத்தர்ஸ். சரிங்களா? நீங்க யாருடைய வீடியோலாம் பார்த்திருக்கீங்களோ அதோட ஆத்தர்ஸ், யூசர்ஸ் இங்க டிஸ்ப்ளே ஆவாங்க. சரி, நான் எப்படி டெலீட் பண்றது? டெலீட் பண்ணலாம். இந்த மாதிரி செலக்ட் டாப் ரைட்ல ஒவ்வொரு பாக்ஸ் வந்து ஒவ்வொரு வீடியோலயும் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். செலக்ட் பண்ண கீழே பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இப்போ நீங்க ரிமூவ் கொடுக்கலாம். கொடுத்தா சென்டர்ல ஒரு மெசேஜ் வரும். அதை தட்டுங்க. ரிமூவ் அப்படிங்கிற சிவப்பு கலர் பட்டனை தட்டுங்க. தட்டினீங்கன்னா நான் ஒரு 7 ரீல்ஸை வந்து வாட்ச் ஹிஸ்டரியில இருந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 18+ கண்டென்ட் உள்ள பூந்துருச்சு, நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்க வந்து அதை டெலீட் பண்ணிக்கலாம். மற்றபடி எனக்கு முன்னே உள்ள போய் 18+ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா மறக்காம இந்த இடத்துல வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க மாட்டிப்பீங்க, மானம் போயிடும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல 2 முத்தான செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ணிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம் அதிகமா பயன்படுத்துறாங்களோ, அதாவது அதிகமா பாக்குறாங்களோ, அவங்களுக்கு மறக்காம இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப்காரன் நிறைய பட்டனை கீழே கொடுத்துருக்கான். குறிப்பா அந்த ஹைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அதை கொஞ்சம் தட்டி விட்டுக்கங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.